வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் கொக்கி போடுறோம் இல்லையா, அந்த சைடில் வந்து அண்டர் ஆர்ம்லேருந்து கொக்கி போடுற பீஸ் வரைக்கும் எவ்வளோ இருக்குது மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் வந்து 9 இருக்குது. எக்ஸ்ட்ரா பீசஸ் எவ்வளோ வச்சுருக்கோன்னா 2 இன்ச் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து 9.5 + 2 11:30. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ணுறது லைனிங் கிளாத்தில் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். 11:30 வர மாதிரி அந்த ஃபோல்டபுள் பார்ட் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். 11:30 வர மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபோல்டு பண்ணி போட்டு அதுலேருந்து மார்க் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ளவுஸில் என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே பார்ட்டில் பாருங்கள், அங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக 1.5 வைப்பாங்க ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறவங்க. நம்ம அப்படியே மடிச்சு அடிக்க போகிறோம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள், இதில் வந்து 14.25 இருக்கும். ப்ளவுஸோட ஹைட் எடுத்துக்கிறோம். பேக் சைடில் 14.25 அகலம் எடுக்கிறப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து எடுக்கிறோம். ஹைட்டெல்லாம் வந்து பேக் சைடில் எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டை வச்சு அப்படியே எடுக்கிறோம். 14.25 இருக்குதுங்களா, இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து தான் அந்த 14.25 வந்து எடுக்கணும். மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். அப்போது 14.5 மேலே ஷோல்டர் நம்ம அட்டாச் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மிச்சமாக வைக்க போகிறோம். இல்லாட்டி நீங்கள் ப்ளவுஸை அப்படியே வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி வந்து மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு ஹைட்டு இப்போ முடிஞ்சது. அடுத்து வந்து அகலம் எவ்வளோ வைக்கணும்னு பார்க்கணும். இது வந்து என்னென்னா கழுத்து பகுதி அகலம் வைக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ஷோல்டரோட அகலம் வைக்கணும். ஃபஸ்ட்டு கழுத்து பகுதியில் எவ்வளோ அகலம் வந்து நார்மலாக கீழே இருக்கிற மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா நார்மலாக மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரப்போ நிறைய அகலமாக வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த தப்பு பண்ணக்கூடாது. இது வந்து பானைக்குன்றதுனால நம்ம மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்குன்றதுனால கீழேருந்து மெஷர் பண்ணிக்கினா 2 எடுத்துக்கு வச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர் வந்து 2 இருக்குது. ஷோல்டரில் 2 இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஸ்லீவ் அந்த பக்கம் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் மிச்சமாக வச்சு 2.25 மார்க் பண்ணிக்கணும். கழுத்தோட அகலம் 2.5 2.25 மார்க் பண்ணிக்கிட்டு ஹைட் வச்சுக்கிறோம். கழுத்தோட ஹைட்டு கீழே நம்மளுக்கு எவ்வளோ டவுன் வேணுமோ அதை வச்சுக்கணும். 7 இங்கே வந்து 7.5 கூட வச்சுக்கலாம். 7 வேணும்னா 7.5 இல்லை 7.15 கூட வைக்கலாம். 1/4 இன்ச்சு மேலே அட்டாச்மெண்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வைக்க போகிறோம். அப்புறம் வந்து இது ஆம்கோலுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். 5.5 மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து மெஷர் பண்ணுறப்போ 8.30 வரும். அந்த வந்து அட்டாச் பண்ணுற இடத்துல 8 வச்சுக்கிட்டு கிராஸ் அப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இங்கே வந்து கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் என்ன ஷேப் வேணுமோ அதை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆம்கோலுக்கு வந்து 1 இன்ச் வச்சு ரவுண்ட் ஷேப் போட்டு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்கள். ஒரு 5.5 அந்த இன்ச்சில் இங்கே ப்ளவுஸில் வச்சு அட்டாச் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிறோம். அங்கே வந்து ஹாம்கோலில் எந்த டிஸ்டன்ஸில் இந்த ஷோல்டரோட டிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த 5.5 ஷோல்டரோட டிஸ்டன்ஸ் இங்கே செக் பண்ணணும், சேமாக வரணும். அப்போ நீங்கள் வந்து மார்க் பண்ண மெஷர்மெண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.